கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே இணைந்திருங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களிலே இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டோ? ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். ஹல்லேலூயா. இனி உங்களோடு இரேன். என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் நடுவுல எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியத்தை செய்தாரு. அதன் மூலியமாக தோல்வி. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். தேவன் நமக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கையில பைபிள் எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நைட்டு படுத்து தூங்குறதுக்கு முன்பா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இப்போ நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க, காலை தூங்கி எழுந்தோன்னா செல்போனை பாக்குறாங்க, நைட்டு படுத்து தூங்கும்போது செல்போனை பாக்குறாங்க. ஆக மொத்தம் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கு. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் நம்ம எங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கோம், இன்னும் எங்க கீழ்ப்படின்னு சொல்லி நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். களவு செய்யாதிருப்பாயாக 10 கட்டளையில ஒரு கட்டளை. இப்ப நம்ம வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்கோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம விசுவாசி ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சீசர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பாக புறஜாதியில இருந்து நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நம்ம எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம்? லேவியாகமம் 19:11 அழகா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். பைபிளுடைய லா சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் களவும் செய்யக்கூடாது, வஞ்சனையும் பண்ணக்கூடாது, ஒருவருக்கொருவர் பொய்யும் சொல்லக்கூடாது. இது பைபிள் லா சட்டம். தேவனுடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ நம்மளோட வாழ்க்கையில அப்பந்தான் அந்த உபத்திரம், பிரச்சனை, பாடு எல்லாம் உள்ள வருது. இன்னைக்குள்ள செய்தியில யோசுவா 7:12 கடைசி வசனத்துல கடைசி லைன்ல இனி உங்களோடு இரேன் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் முடியுது. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பாவம் பண்ணிட்டீங்க, சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டோ? ஒரு குடும்பம் இருக்கு, இல்ல ஒரு வியாபார ஸ்தலம்,
இல்லைன்னா ஆஃபீஸில் வேலை வைப்பாங்க, இல்லை கம்பெனியில் வேலை வைப்பாங்க, இல்லை கவர்மெண்ட்டில் வேலை வைப்பாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, இல்லை வெளிநாட்டில் இருப்பாங்க. எங்கே இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற தாய்மார் இருந்தாலும் சரி, இல்லை வாலிப பிள்ளை வாலிப பையனா இருந்தாலும் சரி, வீட்டில் துணி வைக்கும் போது பேண்ட்டு இல்லைன்னா சட்டையில் கொஞ்சம் பணம் இருக்கும், அதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து சைடில் ஓரமாக வச்சுருப்பாங்க. கணவர் வந்தோடனே இல்லை பையன்ட்டு அளவு கொடுத்துருவாங்க. ஆனால் சில குடும்பத்தில் என்ன பண்ணுவோம்னா அது ஒரு ஓரமாக அப்படியே வச்சுட்டு அப்படியே லைட்டாக மறைச்சிருவாங்க. கேட்டால் பார்த்துக்கிடுவோம், கேட்டால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அப்படியே மறைச்சிருவாங்க. ஒரு மாதம் 2 மாதம் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா வீட்டில் கொஞ்சம் பணமே இருக்கும். அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து 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 சேர்த்து வைப்பாங்க. ஆனால் சில வீட்டில் பார்த்தா ஒரு 100 ரூபா இருந்தால் கூட உடனே காலைல போகும்போது நேற்று துணி வைக்கும்போது 100 ரூபா இருந்துச்சு, அந்த 100 ரூபா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக கொடுப்பாங்க. அப்போ உண்மையாக இருக்கிற குடும்பமும் இருக்கு. ஏதாவது வீட்டில் ஏதாவது பணம் சட்டையில இதில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வைக்கிற குடும்பமும் உண்டு, சேர்த்து வைக்கிற குடும்பமும் உண்டு, களவாங்கிற குடும்பமும் உண்டு. அது வித்தியாசம் இருக்கு. உண்மையா இருக்கிற குடும்பமும் இருக்கு, சேர்த்து வச்சு மொத்தமா கொடுப்பாங்க, அப்படி ஒரு குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல களவாண்டு களவு செய்து, அப்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேர் தான், அந்த 4 பேருக்குள்ள ஒரு உண்மை இருக்கா? அதுக்கப்புறம் பிசினஸ் பண்றாங்க, வேற வேற இடத்துல இருக்கிறாங்க, வேலை செய்யற இடத்துல உண்மையா வேலை பார்த்தாங்களா, இல்ல அங்க ஏதாவது களவாங்குறாங்களா? நான் சின்ன வயசுல வேலை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு இடத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி களவாம்பாங்க, எப்படி எப்படி பணம் எடுப்பாங்க, எப்படி எப்படி ஒரு பொருளை வாங்கிட்டு அது பில் போடும்போது அதிகமா எழுதிடுவாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, பில்லு போடும்போது பார்த்தா 110 ரூபாய் சொல்லி எழுதிடு அப்படின்வாங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யற இடத்துல களவாங்கிற சில காரியங்கள் உண்டு. ஒரு குடும்பத்துல களவாங்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். அவங்க பார்த்தா 10 ரூபா களவாண்டு இருப்பாங்க, செலவு பார்த்தா 1000 ரூபா இருக்கும். ஏன் இந்த 1000 ரூபாய் செலவாச்சு தெரியாது. அவங்க என்னைக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அன்னைக்கே பிசாசு அவ்வளத்தையும் இருக்கிற பணத்தை எல்லாம் நஷ்டப்படுத்த ஆரம்பிச்சோம், தோல்வி வந்துடும். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். அப்ப ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டு. ஒரு வீட்டுல 6 பேர் 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தங்க களவாண்டு 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 வீட்டுக்குள்ள ஏதாவது ஒளிச்சு வச்சாலோ சேர்த்து வச்சாலோ, இல்ல வேற எங்கேயாவது களவாண்டு கொண்டு வந்து வீட்டுல ஒளிச்சு வச்சாலோ, அது நகையோ பணமோ பொருளோ இல்ல வேலை செய்யற இடத்துல உள்ள ஏதாவது ஒரு காரியமோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ள களவாண்டு ஒளிச்சு சேர்த்து வச்சால் அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருக்க மாட்டார். இன்னைக்கு உள்ள செய்தியில யோசுவா 7:12 கடைசி லைன்ல இனி உங்களோடு இரேன். அப்போ ஒரு குடும்பத்துல கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னா களவாண்டு சம்பாதிக்க கூடாது, உண்மையா சம்பாதிக்கணும். வேலை செஞ்சு சாப்பிடணும், ஏமாத்தி சாப்பிடக்கூடாது, கொள்ளையடிச்சு சாப்பிடக்கூடாது, லஞ்சம் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த கடைசி காலம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு எப்படியாவது 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 ஆக மொத்தம் அந்த கர்த்தர் எப்படி இருப்பார் நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. அதனால ஒரு வீட்டுல கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கக்கூடாது. எத்தனையோ செய்தி கேட்டிருப்பீங்க, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு தேவன் பார்ப்பாரு. ரவிராஜ் இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு தேவன் பார்ப்பாரு.
ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல சாபத்தீடான ஒரு பொருள் இருக்கக்கூடாது. நான் 2016 முழு நேரம் ஊழியத்து வந்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் வேலை பார்த்தேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஜாமானா செக் பண்ணி பார்ப்பேன். இது வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு, இது உழைச்சி சம்பாதிச்சதா, இது யார் கொடுத்தா, இந்த பொருள் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்பேன். தேவையில்லாத பொருள் இருந்துச்சு அப்படின்னா வேற யார்கிட்டயும் கொண்டு போய் கொடுத்து வந்துடுவேன். வீட்டுல உழைச்சது குடும்பத்துல மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்குள்ளதான் இருக்கக்கூடாது. வியாபாரம் பார்க்குற இடத்துல அங்கேயும் உழைச்சது அவங்க சம்பாதிச்சு வாங்கினது மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நான் வியாபாரத்துல இருந்திருக்கேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்ப்பேன். வேலை பார்த்து அதுல என்ன சம்பாத்தியம் பண்ணி அதுல ஒரு பொருள் வாங்கி வச்சிருப்பேன். அவ்வளவுதான். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கறீங்களோ, வீட்லயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ இல்ல ஆபீஸ்லயோ இல்ல கம்பெனிலயோ எந்த நாடுனாலும் இருக்கலாம், நம்ம உழைச்சி அது 100 ரூபா இருந்தாலும் சரி, 1000 ரூபா இருந்தாலும் சரி, லட்சம் ரூபா இருந்தாலும் சரி, உழைச்சி நம்ம வாங்கி வச்சால் அதுல கர்த்தர் கூட இருப்பார். எப்படினாலும் வாழலாம் சொல்லிட்டு களவாண்டு சேர்த்து வச்சால் அங்க இயேசு இருக்க மாட்டார். ஏன்னா நிறைய குடும்பத்துல இந்த கடைசி காலத்துல பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு பெரிய பெரிய ப்ரோக்ராம் போடுறாங்க. அது ஆன்லைன்ல இருக்கலாம், இல்ல ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க, எதுனாலும் இருக்கலாம். எல்லா இடத்துலயுமே உண்மை, எல்லா இடத்துலயும் உண்மை. வீட்டுல உண்மை, வியாபாரத்துல உண்மை, 24 மணி நேரம் வாழ்க்கையில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம். ஆகான் உண்மையா இல்ல, தோல்வி வந்துச்சு. உடனே தேவனுடைய எச்சரிப்பு வந்துட்டு, இனி உங்களோடு இரேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி 12வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல். சத்துருக்கு முன்பாக ஏன் நிக்க முடியல? சத்துருக்கு முன்பாக ஏன் நிக்க முடியல? ஒரு சின்ன கேள்வி. நம்ம வெளியில புறப்பட்டு போறோம், நம்ம 24 மணி நேரம் உண்மையா இருந்தால் நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருப்பார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போயிட்டு இருப்பார். அவர் பராக்கிரமசாலியா நம்ம கூட இருப்பார். அவர் நமக்கா யுத்தம் செய்வார். அப்ப நான் எப்படி இருக்கணும்? நான் அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கணும்? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நமக்காக பரலோகம் செயல்படணும், நம்ம கூட முன்னும் பின்னுமா தேவதூதர் நிக்கணும், நம்ம இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கணும். எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கும் போதுதான், தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம வழி விலகும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல், அவருடைய சட்டதிட்டங்களுக்கு நம்ம அடங்கி இருக்காமல் மீறும் போது பலவிதமான உபத்திரத்துக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே ஜனங்கள் போய் சிக்கி கொள்ளுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, எனக்கு போராட்டம் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. 31 நாள் வாழ்க்கை தேவன் பாப்பாரு. நைட் நேரத்துல என்ன பண்றோம், காலையில என்ன பண்றோம், பகல்ல என்ன பண்றோம், தேவன் பாப்பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இதயத்தை பார்க்கிறார். ஆகானுடைய வாழ்க்கையிலே சாபத்தீடானது கொண்டு போய் வீட்டுல கீழே ஒளிச்சு வச்சாச்சு, யாருக்குமே தெரியாம ஒளிச்சு வச்சாச்சு, முடிஞ்சிட்டு. இந்த வருஷத்துல 2025 எத்தனையோ தேசத்துக்குள்ள செய்தி கேட்கிறீங்க.
மனைவிக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறது, புருஷனுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறது, மாமியாருக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறது, அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறது, அது செல்போனுக்கு பின்னாடியே ஒளிச்சு வைக்கிறது. செல்போன்ல ஏகப்பட்ட ஆப் இருக்கு. யாருக்குமே தெரியாம ஒரு 2 ஆப், யாருக்குமே தெரியாம ஒரு 2 காரியத்தை 2 ஆப் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சும்மா இருக்கும்போது லைட்டை எடுத்து பார்ப்பாங்க. அது பார்த்தா படம் பார்க்கறதா இருக்கும், அது பார்த்தா நாடகம் பார்க்கறதா இருக்கும், அது பார்த்தா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும். யாருக்குமே தெரியாம தந்திரமா போய் பார்ப்பாங்க. இதெல்லாம் நாட்டுல நடக்குல்ல. அதனால கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வேணும், என் கூட கர்த்தர் இருக்கணும், என் வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில முதல்ல உண்மை இருக்கான்னு சொல்லி நான் முதல்ல யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நிறைய குடும்பத்துல வாயை திறந்தா பொய், களை வாங்குறது, கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, லஞ்சம் வாங்குறது, அடுத்த குடும்பத்து சொத்தை ஃபுல்லா மொத்தமா எழுதி வாங்குறது எல்லாம் நடக்கும். இதெல்லாம் கொண்டு வந்து லாஸ்ட் வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா நிம்மதியே இருக்காது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நிம்மதியே இல்லை. நிறைய வீட்டுல நிம்மதியே இல்லை. பணம்லாம் கோடிக்கணக்கில் இருக்குப்பா. நான் நிறைய வீட பார்த்துட்டேன். கார் இருக்கு, பங்களா இருக்கு, சகல செழிப்பு இருக்கு. ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. அவங்க இங்க அங்க போய் பாக்குறாங்க. எங்கேயாவது போனா எனக்கு யாராவது அப்படிங்கிறாங்க. நிம்மதி மட்டும்தான் இல்லை. லாஸ்ட் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வீட்டுல இயேசு இருக்கிறாரா? அந்த குடும்பத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா, என் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. இதயத்துக்குள்ள இருந்து தான் களவு வருது. இந்த களவு எங்க இருந்து ஆரம்பிக்க அப்படின்னா இதயத்துக்குள்ள இருந்து. பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ஆகான், புதிய ஏற்பாட்டுல மார்க் 7:20-22 வரைய பார்க்கும்போது களவு இதயத்துக்குள்ள இருந்து புறப்பட்டு வரும். இதயத்துக்குள்ளே களவு செய்யற ஒரு குணம் இருக்குமானால் எப்படி கர்த்தர் கூட இருப்பார்? இன்னைக்கு நேரம் கிடைச்சா எப்படியாவது களவாண்டுடலாமா? பிசாசு 24 மணி நேரம் வாழ்க்கையில நேரத்தை களவாங்குறான். அது தெரியுமா? எத்தனை குடும்பத்துல பல மணி நேரம் நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. செல்போன்ல 3 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுறது, நேரத்தை ஃபுல்லா பிசாசு களவாண்டுட்டு இருக்கான். ஒரு குடும்பம் ஏன் ஆசீர்வாதமா இல்ல, ஏன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல, ஏன் தேவனை தேட முடியல, ஏன் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல அப்படின்னா பிசாசு நேரத்தை களவாண்டுறான். அவன் ஒரு பக்கம் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏகப்பட்ட தப்பு, மனைவிக்கு தெரியாம ஏகப்பட்ட தப்பு, ஆபீஸ்ல போன அங்க தெரியாம ஏகப்பட்ட தப்பு, கம்பெனி போன அங்க தெரியாம தப்பு, வியாபாரத்துல உண்மை இல்லை, எதையாவது சேர்த்து எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடலாம். எத்தனை குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் ஏன் நிக்க முடியல? சத்துருக்கு முன்பாக ஏன் நிக்க முடியல? இவங்க பியூரா இருந்தா நிக்கலாமே. நானே இருக்கிறேன், என் முன்னாடி ஒரு பிசாசு வருது அப்படின்னா நான் தேவனுக்கு முன்பாக நான் பரிசுத்தமா வாழ்ந்தால், நான் உண்மையா வாழ்ந்தால், நான் நீதியை பின்பற்றினால் நிக்கலாம். பிசாசு ஆட்டோமேட்டிக்கா கிளம்பி போயிருவான். நம்ம உண்மையா இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தோல்வி இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்கள் முன்பாக நிற்க கூடாமல் நிக்க முடியல, நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். தோல்வி வந்துட்டு முதுகை காட்டினார்கள். எப்ப ஃபெயிலியரா மாறினாங்க? சாபம், ஆகானுடைய சாபம். களவாண்டு வச்சாச்சு, களவு செய்யாதிருப்பாயாக 10 கட்டளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சட்டத்தை மீறுறாங்க. ஒருத்தன் தான் மீறிருக்கான். ஒருத்தன் மீறும் போது அங்க தோல்வி வருது. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். மார்க் 7:20-22 இதயத்திலிருந்து களவு புறப்பட்டு வரும்.
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில களவு இருக்குமானால் தீட்டுப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யையும் அதன்படி நடப்புகிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகம் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில களவாங்குற ஒரு சுபாவமோ, களவாங்குற ஒரு எண்ணமோ, களவாங்குற காரியமோ, இல்ல களவாண்டு சொத்து சேர்த்ததோ, களவாண்டு வீடு கட்டினதோ, களவாண்டு வாழ்க்கையில ஏதாவது செய்திருந்தால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்ப என்னன்னே செய்தி அப்படின்னா, இன்னைக்கு தேதியில நம்ம வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு போன காரியம் இருந்தால் முதலாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். சகையனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி உடனே சொல்லுவாரு, 4 மடங்கு திருப்பி கொடுத்துரும் அப்படின்பாரு. உடனே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு அப்படின்பாரு. இன்னைக்கு எத்தனையோ செய்தி கேட்டதுக்கு அப்புறம் மனம் திரும்பாமல் எத்தனை குடும்பம் இருக்கு. மனம் திரும்பாத குடும்பம் ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்கு. இன்னும் அவங்க மனம் திரும்பலன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எல்லா செய்தியும் எங்களுக்கு தெரியும். கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடிதான் இருக்கா? இன்னைக்கு செத்தா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாமா? நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு நாள் நமக்கு கிருபை தந்திருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷம் 9:21 அழகா போட்டிருக்கு. தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 9:21 கடைசியில அழகா எழுதப்பட்டிருக்கு. அங்க வரையே வருது, தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. அப்ப எத்தனையோ செய்தி கேட்டா கூட, சர்ச்சைக்கு போனா கூட சில குடும்பத்திலே தேவனோட வார்த்தை கீழ்ப்படியாமல் வாழ்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில தான் என்ன இருக்கும் அப்படின்னா, சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ சாபத்துக்குள்ள மாறுறாங்க அப்படின்னா, ஒரு சாபத்தீடானது ஒரு களவாண்டு சேர்த்து வச்சாலோ, ஒரு விக்கிரத்துக்குள்ள சேர்த்து வச்சாலோ, இல்ல எங்கேயாவது போய் எதையாவது தூக்கிட்டு வந்தாலோ அந்த குடும்பம் சாபத்துக்குள்ள போயிருது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சாபத்துக்குள்ள இருக்கிறாங்க. எங்க வீட்டுல என்ன பிரச்சனை, என் பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் முடியல, என் குடும்பத்துல ஏன் எல்லாரும் சாகுறாங்க, எத்தனை கேள்வி இருக்கு. சில குடும்பத்துல குறைய வயசு செத்து போயிருந்தாங்க, மரணம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம் தொடருது. ஏதோ ஒரு காரியத்துல மனம் திரும்பாம இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு துணிகரமான பாவத்துல இருப்பாங்க. தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள் சொல்லி போட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் ஆகான் நிமித்தமாக ஒரு சாபத்தீடு உள்ள வருது. ஒரு குடும்பத்துல 8 பேர் 10 பேர் சர்ச்சைக்கு போறாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் களவாண்டு சேர்த்து வச்சால் அந்த வீடு ஃபுல்லா, அந்த குடும்பம் ஃபுல்லா, அந்த தலைமுறை ஃபுல்லா சாபத்துக்குள்ள மாறிடுது. தப்பு பண்ண ஒரு ஆளு, ஆனா அந்த பிரச்சனைக்கு அனுபவிக்கிறது பார்த்தா வீட்டுல 8 பேர் 10 பேர் சிக்கி கொள்றாங்க. அதை ஈஸியா நம்ம ஜனங்களை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டுல குடும்ப தலைவர் நல்ல தண்ணி அடிப்பாரு. எவ்வளவு பணம் வந்தாலும் நேரம் ஒயின் ஷாப் போயிரும். எல்லாம் போதையில கொண்டு போய் செலவு பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கையில பணம் இருக்காது. பிள்ளைகள் பார்த்தா வாலிப பிள்ளைகளா இருக்கும், வாலிப பையனா இருப்பாங்க. வீட்டுல பார்த்தா கையில பணமே இருக்காது. மனைவி பார்த்தா ஒரு வீட்டு வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா ஒரு ஆபீஸ் வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்க போயிருவாங்க, இல்லைன்னா ஒரு வியாபாரத்துல போய் ஏதாவது ஒரு விற்க போயிருவாங்க. பிள்ளைகள் பார்த்தா வாலிப பிள்ளைகள் பார்த்தா படிப்புக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம அந்த பிள்ளைகள் பார்த்தா லாஸ்ட் பார்த்தா வேலைக்கு போயிரும். பையன் பார்த்தா எங்க அப்பாவே இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தா இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சிடும். ஒரு குடும்ப தலைவர் கரெக்டா இல்லை அப்படின்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஃபுல்லா எல்லாமே பிரச்சனையா மாறுது. காரணம் என்ன? வீட்டுல ஒரு நபர் சரியில்லைன்னா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது நஷ்டப்படும் போது நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேன்னா, மனைவி பிள்ளை எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுறாங்க.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு ஆளு சரியில்லைன்னா எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. பழைய ஏற்பாட்டிலே யோசுவால நம்ம பார்க்கும்போது ஆகா நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆள் நிமித்தமாக அந்த ஒரு ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருது. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு கிராமத்துல ஒரு 10 தெரு இருக்கும். அதுல யாராவது ஒருத்தன் சரியில்லாம இருப்பாங்க. அந்த கிராமத்துக்குள்ள எல்லாருக்கும் பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும். காரணம் என்ன? யாரோ ஒரு நபர் களவாண்டு சேர்த்து வைக்கும் போது அந்த இடத்துக்குள்ள ஒரு சாபம் உள்ள வந்துருது. விக்கிரகம் சாபம் தான். கர்த்தர் பிரியம் இல்லாமல் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே சாபத்துக்குள்ள கிடக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருள்களை செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் பிரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் வீட்டுல இருக்கா, கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் அப்படி சொல்லி முடிச்சிட்டாரு. நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ, ஏதாவது சாபமான காரியம் இருக்கா, பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒண்ணு வாங்கியிருப்பாங்கப்பா, ஒரு தட்டு இல்லைன்னா ஏதாவது கொஞ்சம் ஜாமான் வாங்கியிருப்பாங்க, அது திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அவ கேட்ட என் ஃப்ரெண்டு தானே, அது பக்கத்து வீடு தானே, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிடுவாங்க. அவங்க பார்த்தா விக்கிரத்துல இருப்பாங்க, அவங்க பார்த்தா அந்நிய தேவர்களை வழிபட்டு இருப்பாங்க, உலக வழிபாட்டுல இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது வாங்கி திருப்பி கொடுக்காம வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா சாபம் தான். சாபம் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. கேட்டா என் ஃப்ரெண்டு தானே அப்படிம்பாங்க. நம்ம என்ன சொல்லி வாங்கியிருந்தோம், திருப்பி கொடுக்க சொல்லி தான் வாங்கியிருப்போம், ஆனா திருப்பி கொடுத்துருக்க மாட்டோம். அது சாபம் தான். இப்படி சாபம் சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது யார்கிட்டலாம் எதெல்லாம் வாங்கியிருக்கோமோ திருப்பி கொடுக்காம இருக்கிறோமோ எல்லாமே சாபம் தான். நிறைய குடும்பத்துல வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் பிரச்சனை தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் உயர்த்துவார். நம்ம வாழ்க்கையில சாபத்தீடான எதுவுமே உள்ள இருக்கக்கூடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அவைக்குரிய வாழ்க்கையில வளர நம்மை நாம் ஜஸ்ட் ஆராய்ந்து பார்ப்போம், அவ்வளவுதான். ஏதாவது கர்த்தர் பிரியம் இல்லாமல் வீட்டுக்குள்ள ஏதாவது இருந்தால் அதை கொண்டு போய் கொடுத்துருங்க. இல்ல கர்த்தர் பிரியமில்லாத காரியம், விக்கிரகமான காரியம் ஏதாவது இருக்கா, சாபமான காரியம் இருக்கா, தூர கொண்டு போட்டுருங்க. வீடு ஃபுல்லா சுத்தமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா வீடு சுத்தமா இருக்கணும். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும்னா என் இருதயத்துல ஒரு களவாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அப்பதான் இருதயத்துக்குள்ள இயேசு வருவார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல களவு செய்யற குணமோ இல்ல களவாண்ட பொருளோ இல்ல களவாண்டு சம்பாதிச்சதோ இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டாதான் கர்த்தர் கூட இருப்பார். அதை எடுத்து போடாத பட்சத்திலே இனி நான் உங்களோடு இரேன் அப்படியே போட்டு, இனி உங்களோடு இரேன். அதனால யோசித்து பார்த்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பா நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் இவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலியமாக நிறைய காரியங்கள் மூலியமாக உங்களோட பேசியிருக்கிறார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவம் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. எங்க கூட கர்த்தர் இருக்கணும்ப்பா. நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். நீங்க எங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். உங்களை விட்டு தள்ளி போற காரியம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். அது எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்தா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேணும். எங்க வாழ்க்கையில எங்க கூட இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேணும்ப்பா. அது மட்டும்தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். இணைந்திருக்கிற குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலனிகளை திறங்கப்பா, பண்டசாலை திறங்கப்பா. எல்லா தடைகளும் நீக்குங்கப்பா. எல்லா தடைகளும் நீக்குங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எதெல்லாம் இருக்கோ
அது எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய ஒவ்வொரு கனிகளினாலும் ஆவிக்குரிய உங்க வரலாறு நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அப்போ 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை அணிந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலை வேளையில வெளியில புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவதூதன் பாட்டுங்கப்பா. வாகனத்தை பொறுப்படுத்துங்க. விவசாயம் போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களோ எல்லா குடும்பத்துக்கு அதை சந்திங்கப்பா. காலை வேளையிலே அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, தேச தலைவர் ஜெபிக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல ஐடி ஃபீல்ட்ல பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக அப்பா டீச்சர் ஜெபிக்கிறாங்க. அப்பா எத்தனையோ குடும்பத்துல காலவேளை இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரையுமே உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தரை பிரியமானபடி நம்ம வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்க கூட நீங்க பேசிருக்கீங்கப்பா. உண்மையா வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், ஐசியூல எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ என் தேவன் உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சரீரத்துல எங்கெல்லாம் பலவீனம் இருக்கும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. என் நாமத்தின் எதை கேட்டாலும் சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எங்களுக்கா பிதரிடத்துல பரிந்து பேசணும் கிருபைக்கா நன்றிப்பா. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பூரண சுகம் தந்து பூரண விடுதலை தந்து ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க. உமக்காக 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 வாழ கிருபை செய்யுங்க. தேவனவர்களே அப்ப மினிஷன் ஆசீர்வதித்தாங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடனை அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. முதியோர்கள் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்படட்டும், 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 ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே பலவீனத்தோடு இதயத்துல பாரத்தோடு இருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்துல நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். வீடு கட்டுறாங்கப்பா, எல்லாம் வாசல் திறந்து விடுங்க. வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்பருக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இதயத்துக்குள்ள சோர்வோடு பலவீனத்தோடு காயத்தோடு இருக்காங்க, அந்த காயத்தை எல்லாவற்றையும் குணமாக்கித்தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. எந்தெந்த கிராமத்துல சர்ச் இல்லாம இருக்கும் சர்ச்சை கட்டப்படணும்ப்பா. மிஷினரி மாதிரி உங்களுடைய கரத்துல அப்படின்னுப்பா. பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும்ப்பா. எல்லா தேசமுமே எழுப்பது வரணும்ப்பா. கர்த்தருக்கா எழுப்பி பிரகாசிக்கணும்ப்பா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட என்று எழுதப்பட்டிருக்கும். தேவனை சந்திக்கிறதுக்கு அப்பா ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பிதாவின் சித்தம் செய்ய கிருபை தாங்கப்பா. பிதாவுக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க, ஏற்ற துணையை தாங்கப்பா, ஏற்ற துணையை தாங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா கால வேளையில கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. அந்த கண்ணீரை தொடங்கி, கண்ணீரை தொடங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள், கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல ஜெயில இருக்காங்கப்பா. விக்கிர அடிமையில இருக்காங்க, மாந்திரியம், பிள்ளி சுனி ஏவல கட்டப்பட்டிருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க, போதை காரியத்துல இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, எந்தெந்த பாவ அடிமையில இருக்காங்களோ
அந்த ஜனத்தை மீட்டெடுங்கப்பா. செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி போய் எடுக்கிறாங்கப்பா. கேம் அடிமையில இருக்க பிள்ளைகள் அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசிரிங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்தணும். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்க ஜீவனுக்குள்ள தாழ்த்தி விடுங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாமும் ஒருங்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காக ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.